ஸோ இன்னைக்கு வந்து லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலாக இந்த பிக் மைக்கை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் டேஸில் நியூ இயர் பொங்கல்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான செலிப்ரேஷன், அந்த வகையில் இந்த லவ்வர்ஸ் டே செலிப்ரேஷன். ஸோ இதுவும் ஒரு ஸ்பெஷல் டேவாக தான் போகும். சிங்கிளாக இருக்கவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் தர மாதிரி நிறையா சாங்ஸ் இருக்கும். மிங்கிளாக இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாங்ஸ் இருக்கும். ரெண்டுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாங்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே சாங்ஸை நம்ம தேர்ந்தெடுத்து பாட போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பாட்டுக்கு போட்டி நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு ஜாமிங் செஷன் மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் சேர்ந்து கலந்தெடுத்துக்கிட்ட ஒரு முடிவு. ஆமாம், எல்லாரும் சேர்ந்து வெயிட் பண்ண போகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம், நன்றிகள் வந்ததுக்கு எல்லாத்துக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. எப்பவும் போல் கடை ஸ்டார்ட் பண்ணுறப்போ கூட்டம் கம்மியாக இருக்கும். கடை மூடுறப்போ பார்த்தீங்கன்னா மூட வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கும். அப்படி தான் இப்பவும் இன்றைக்கும் இருக்குது. போக போக எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள்ஸ் பசங்கள்லாம் நேரம் உட்காந்து வீட்டில் டிவியோ ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா அதுதான் மேட்ரு. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கனால எல்லாம் வேலையை எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம தான் வேலை எல்லாமே இங்கே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் அங்கே எங்கேயும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கலர் வச்சுல ஏதோ சொல்றாங்க ப்ரோ, அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? சத்தியமாக எனக்கு தெரியாது ப்ரோ. ஆனால் நான் போட்டு வந்த கலருக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் எனக்கு தெரியும். கலர்னா ஏதோ என்ன, அது ஆக்சுவலாக நான் மறந்துடுவேன்னு சொல்லி தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். அது வச்சிருக்கீங்க? ஆமாம், பிட்டு வச்சிருந்தேன். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா தான் இதான். ரெட்டுனா லீவ் மீ. இங்கே கேட்போம் இருங்க. ரெட்டுக்கு என்ன அர்த்தம்னு யாருக்காவது தெரியுமா? இங்கே இருக்காங்க யாருக்காவது? ரெட் என்ன தம்பி, என்ன படிக்கிற நீ சொன்னியா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? ஹோம்ஒர்க் முடிச்சியா? இதெல்லாம் கரெக்டாக சொல்றியே நீ. மேடம் பார்த்துக்கங்க மேடம். இருங்க, என்னது ரெட்டுக்கு என்ன அர்த்தம்? லவ் அண்ட் அஃபெக்ஷன். லவ் அண்ட் அஃபெக்ஷன். லவ் யூடா தம்பி. இது வந்து ஒரு ஃபேமிலி ஷோ அப்படிங்கிறனால அதெல்லாம் விட்டு நம்ம அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். என்ன ஆக்சுவலாக பிளாக்னா வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ப்ரோ. ஓ, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா ப்ரோ? இல்லை இல்லை, நான் தெரிவிக்கல, ஒய்ஃப் தெரிவிச்சிட்டாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால அப்படியே நம்ம போயிடலாமா? இதான் சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கூப்பிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் உமாபதி. லெட்ஸ் வெல்கம் உமாபதி ப்ரோ ஆன் ஸ்டேஜ். வாங்க வாங்க உமாபதி. ஸோ ஒரு பெரிய சவுண்ட் கூட நின்னு போச்சுக்குன்னா ஸோ நாங்கள் பாட்டு தான் பாடுவாருன்னு எப்பவும் போல நினச்சோம். அண்ணன் டான்ஸ் எல்லாம் அடிலாம் பெர்ஃபார்ம் பண்ணாரு. சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்சுவலி பயங்கர யங்காக இருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்காக பயங்கர இதாக இருக்கீங்க. தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்? ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட் கொடுத்துடலாம். அடுத்தது யார்? யுத்திஷா ஸ்ரீ. யார் இது? யுத்திஷா ஸ்ரீ வாங்க. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்கோ எப்படி இருந்துச்சு குட்டி பாப்பா பாடினது? இல்லை, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியல. பயங்கரமாக இருக்கா சவுண்டு? அடியாயண்டா. பாப்பா என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். எவ்வளோ டேஸ் ஆச்சு இந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண? டேஸ் எல்லாம் இல்லை, ஹவர்ஸ் தான். கரெக்டா? இப்போ வரப்போ காரில் ப்ரிப்பேர் பண்ணாங்களா மேடம்? எவ்வளோ நேரம் ஆச்சு? 3 நாளாக பாடிட்டு இருக்கீங்க. சூப்பர், சூப்பராக இருந்துச்சு. நான் ஒன்று பண்ணட்டுமா? நான் பாடினது எப்படி இருந்துச்சுன்னு நீயே கேளு. உங்ககிட்ட சும்மா கேளு. நான் பாடினது எப்படி இருந்துச்சுன்னு கேளு. நான் பாடினது எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சா பாரு. அப்போ ஒன்று பண்ணுறேன், நான் மைக்கு இவன்கிட்ட கொடுத்துட்டு நான் கீழே போயிடுறேன், அவள் பேச வச்சுறேன். அப்போ தான் நீங்கள் கை தட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ யுத்திஷா ஸ்ரீ. தேங்க்யூ. தேங்க்யூ.
இல்லை நீங்கள் காதல்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இது. இல்லை காதல்ங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது நல்ல விஷயம். கிடைச்சவனுக்கு அது ரொம்ப நல்ல விஷயம், கிடைக்காதவனுக்கு அது கொஞ்சம் மேபி நல்ல விஷயமா தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக. இப்படி நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணேன், இதே மாதிரி ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே. அப்போ நான் அப்படியே பயங்கரமாக ப்ரில்லியன்ட்டெல்லாம் யோசிச்சு இதை போயிட்டு சொன்னேன். என்ன சொன்னீங்க? அவள் சிரிச்சா அவள் கன்னத்தில் குழி விழும், அந்த குழியில தான் நான் விழுந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் அதுதான் நான் சொல்லலான்னு பார்த்தேன். சரி, நான் என்ன கேட்குறேன், விழுந்தீங்களா இல்லை? எனக்கு அடிதான் விழுந்துச்சு. அடிதான் இப்போ இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்டு பயங்கரமாக அடிச்சாங்க. ஓகே. சரி ஓகே. அடுத்ததா வந்து கதிர்வேலன் அப்படின்னு ஒருத்தர் கதிர்வேலன். கதிர்வேலன் காதலி. கதிர்வேலன் காதல் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு லவர் ஸ்டே ஸ்பெஷல்னால. கரெக்டா? வாங்க கதிர்வேலன், இவர்கிட்ட கேட்போம் ப்ரோ அதே கேள்வியை. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். காதல் லவ் அப்படின்னா என்ன? 2 மார்க் கொஸ்டின், 2 லைன்ல சொல்லணும். லவ்ங்கிறது நிறைய இது மேலே வரலாம். மியூசிக், ஒரு பொண்ணு மேலே நிறைய பேர் வரலாம். எனக்கு மியூசிக் மேலே வந்துச்சு. சூப்பர். அதனால லவ்வை வந்து ரொம்ப டீப்பாக போகணும்னா அதை நேசிக்கணும். ரொம்ப நீங்க டீப்பா போறீங்க ப்ரோ. நான் ஜெனரலா தான் கேட்டோம், நீங்க இவ்வளவு டீப்பா போறீங்க. வேணா நான் ஒரு ஹைக்கூ கவிதைகள்னு சொல்லுவாங்க 3 வரியில், அதில் வேணா நான் சொல்கிறேன், கேட்குறீங்களா? சொல்லுங்க. காதலிக்கிறேன் பெண்ணை அல்ல, நான் காதலிக்கிறேன் என் திறமையை. ஆஹா சூப்பர். சூப்பர். நம்மளை லவ் பண்ணா போதும் அப்படிங்கிறீங்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. பயங்கரமான ஆளா இருக்கீங்க ப்ரோ உண்மையிலே. சூப்பர் ப்ரோ. திறமையே பண்ணுங்க. நம்ம லவ் பண்ணலாம், பட் நம்மளை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணிட்டு நம்ம அச்சீவ் ஆக வேண்டியதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு நம்ம ஆம்பியன்ஸ் இது எல்லாத்தையும் போயிட்டு இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ரோல் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஆமா நம்ம பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து காதல் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லாம சொல்றாரு. அதுதானே சார்? தேங்க்யூ கதிர்வேலன் ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு. யாருக்கு டெடிகேட் பண்றீங்க இந்த பாட்டை? யாருக்கும் இல்லை. யாருக்கும் இல்லையா? சும்மா சொல்லுங்க. சும்மா சொல்லுங்கன்னா எப்படி ப்ரோ சொல்லுவேன்? ஆமா மாட்டிப்போம். ஆமா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. வேணாம். சரி ரைட்டு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்களா இந்த ஈவெண்ட்? செகண்ட் டைம். லாஸ்ட் டைம் எந்த சீசன் வந்தீங்க? வால்யூம் 2. வால்யூம் 2க்கு வந்தீங்க. சூப்பர். ஸோ வால்யூம் 2க்கு அப்புறம் இப்போது நம்ம இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு வந்துருக்கீங்க. சூப்பர். ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து வாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட மியூசிக்கை லவ் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் மேலும் நிறையா பண்ணுங்கள் பாட்டெல்லாம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. ஸோ அடுத்ததாக நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி பசங்க வந்து இப்போ பவுல் எடுத்துட்டு கோயிலுக்கு டொனேஷன் வாங்குற மாதிரி வருவாங்க. காசெல்லாம் நீங்கள் போட வேண்டாம். பேப்பரில் நீங்கள் கருத்துக்களை போட்டுங்க. அதான் கருத்துக்கள். காதல் அப்படின்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? திரும்பவும் சொல்லிட்டு டீசெண்டாக எழுதணும். ஆமாம், அடுத்த ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா டீசெண்டாக எழுதுங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு மனசு நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி யார் பேரும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதில் என்ன எழுதுறீங்களோ அதை நாங்கள் படிப்போம். அது தெரிந்தவங்களுக்கு தெரியும் அது எந்த விஷயத்தில் எப்படி அதை எந்த எமோஷனில் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது. இங்கே ஒரு வேளை பக்கத்துலேயே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஸோ இப்படியும் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். காதல்னா ஒரு பொண்ணு பையன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு அண்ணன் தங்கச்சி அவங்க திருப்பி நம்மளை கேட்பாங்களே, எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் பக்கத்துலேயே சொல்லிட்டு போயிடுவேன்னு என்ன. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் இது ஒரு சும்மா ஒரு கேம் மாதிரி கிடையாது, ஒரு வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதனால தான் இது பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பேப்பரில் வருவாங்க, நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு அங்கே உட்காருங்க, பேப்பர் கொடுத்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு வருவாங்க. நீங்கள் நேம் எழுத வேண்டாம். யாருக்கு நீங்கள் இந்த ஸ்லோகன் மாதிரி எதாவது எழுதுறீங்கன்னா அவங்க பேரையும் நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதி அந்த பவுல்லையே போட்டுருங்க. அவ்வளோதான். அதை வந்து நாங்கள் சிம்பிளாக சொல்ல எதையாச்சும் எழுதுங்க, கொடுத்துட்டோம். ஆமாம், எங்களை பற்றி கூட நீங்கள் எழுதலாம். ஆமாம். இந்த பிளாக் செட் போட்டு ஒரு பையன் ஹோஸ்ட் பண்ணுறான், நல்லா பண்ணுறான். ஆமாம், ஹோஸ்ட் பண்ணுறானா இல்லை சான்ஸை வேஸ்ட் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது கவுண்டராக கூட போட்டு எழுதலாம். சரி ஓகே. இப்போ வந்து சீட்டு எழுதி போடுங்கன்னு சொன்ன பாவத்துக்கு என் கையில் எத்தனை பேப்பர் இருக்குது பாருங்க. இந்த சீரியஸாக நாங்கள் இன்னும் நிறைய பேப்பர் இருக்குது, அதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காதுங்கிறனால தான் செலக்டடாக மட்டும் ஒரு 10 பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 3 மட்டும் இப்போ நான் படிக்கிறேன். அப்புறம் கண்டஸ்டன்ட் போட்டும் அப்புறம் நடுநடுவில் படிக்கிறேன். அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இது நீங்களே உங்கள் பொண்ணான வாயால் படிச்சிருங்களேன். லவ் இஸ் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் ஃபார் சம் ஒன். தேர் ஆர் 1000 reasons to live together, but they mention one reason to break, which I have faced. So sad. பேர் படிக்கலாமான்னு தெரியல, வேண்டாம், பர்சனலாகவே இருக்கட்டும். இது வந்து டைம் பாஸ் தான். 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு காரணத்தினால பிரேக் ஆகி போயிடுது அப்படிங்கிறாங்க. அது பிரேக்கப் ஆகிறதுக்கு ஒரு காரணங்கள் மட்டும் இருக்காது, பல காரணங்கள். தெரியல ப்ரோ, நம்ம அந்த சைடு போனதில்லை, அதனால நமக்கு அதை பற்றிலாம் அது தெரியாது. சரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேணாம்னு தோணும், அடுத்தது வேணும்னு தோணும்,
ஃபர்ஸ்ட் வேணும்னு தோணும், அடுத்து வேணுமான்னு தோணும், அப்புறம் வேணாம்னு தோணும். இதுக்கு பேர் யாருக்கு தோணுச்சு இது? எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது நம்ம துண்டு சீட்டு போட்ட காட்டுகளாக தான் இருக்கும்.